Student, 12th standard chapter 4 exercise 4.4, find the principal value of first question number 1 sec inverse of 2 by root 5 உடைய principal value கேக்குறாங்க. sec inverse ofனா நமக்கு ஃபங்க்ஷன் தெரியும், cos inverse of 1 by x யூஸ் பண்ணலாம். இப்போ cos inverse ofனா ரெசிப்ரோக்கல்லாம் வரும் root 3 by 2. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நமக்கு இது வேல்யூ ஃபைண்ட் பண்ணோம். இப்போ cos 5 by 6 வேல்யூ root 3 by 2 தெரியும் நமக்கு. இப்போ காசு ஆப்போசிட் பண்ணால் காசு என்ன சார் ரூட் 3/2. இப்போ காசு என்ன சார் ரூட் 3க்குன்னா யூஸ் பண்ணலாம் π/6 சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். அப்போ சீக்னஸ் ஆஃப் 2/√3 நேரம் π/6. ஓகே, அதே சேம் காட்டுனஸ் ரூட் 3 நேரம் காட்டுக்கு tan inverse of 1/√3 ரெசிப்ரோக்கல் நமக்கு. அப்போ tan நமக்கு π/6க்கு 1/√3 வரும். tan ஆப்போசிட் பண்ணால் tan inverse of 1/√3. அப்போ tan inverse of 1/3க்குன்னா சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் π/6ன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஓகே, செகண்டு. தேர்டு, cosec inverse of minus root 2. cosec என்ன வரும் sin inverse of 1 by x. ஓகே, அப்போ மைனஸ் என்ன இருக்குது ரெசிப்ரோக்கல் 1 இருக்கும் 1/√2. ஓகே, இப்போ sin மைனஸ் தீட்டா வந்து மைனஸ் sin தீட்டா. ஓகே, sin ஆஃப் மைனஸ் தீட்டா கூட மைனஸ் முன்னாடி போட்டு sin தீட்டா. இப்போ sin π/4க்கு தான் 1/√2 வரும். sin ஆப்போசிட் வந்தால் sin inverse of 1/√2. அப்போ sin inverse of 1/√2க்கு என்ன யூஸ் பண்ணலாம் π/4ன்னு சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். இந்த மைனஸ் அப்படியே இருக்கும், இதுக்கு மட்டும் π/4 சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். ஓகே, நமக்கு simple just 2 mark question. Okay, thank you student.